ஒரு அரசு பள்ளியில் ஆங்கில அறிவை பரிசோதித்த தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. அதாவதுங்க, அமைச்சர் கீர்த்தனா மேடம் அவர்கள் போனது அரசு பள்ளி, ஆங்கில பள்ளி கிடையாது. அப்படி இருக்கிறப்ப திடுதிப்புன்னு ஒரு 4-5 பேர் வகுப்பறைக்குள்ளே போய் ஒரு மாணவியை எழுப்பி வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி எல்லாமே இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும்? இதே இங்கிலீஷ் மீடியத்தில் போய் நீங்கள் ஒரு பையனை எழுப்பி தமிழில் கேட்டால் அவன் வந்து பதில் சொல்லுவானா? முழிப்பான். அதே மாதிரி தான் இந்த பொண்ணுமே வந்துட்டு இங்கிலீஷில் கேட்டோடனே வந்து முழிக்குது. இருந்தாலும் அந்த பொண்ணை வந்து திரும்ப திரும்ப கேட்டோடனே சொல்லிடுச்சு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்றத. அதுக்கு அப்புறமும் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கவங்களே எப்படி இருக்காங்களே, அப்போ லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு வந்துட்டு அமைச்சரோ முதலமைச்சரோ சிஇஓ இப்படி யார் வேணாலும் ஸ்கூலில் போய் கேள்வி கேட்கலாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ரீல்ஸாக எடுத்து சமூக வலைதள பக்கங்களில் போடுறது தாங்க இப்போ ஒரு பெரிய விஷயமே. அது இந்த ஒரு வீடியோ வந்துட்டு பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. இது வந்து அமைச்சர் கீர்த்தனா மேடம் அவர்களுக்கு சரியாக போகும். ஏன் அப்படின்னம்னா, இன்றைக்கி அவங்க அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த ஆட்சியில் வந்துட்டு நிறைய ரீல்ஸ் ஆட்சி தான் போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த சின்ன பொண்ணோட மனசு தான் வந்துட்டு இதில் கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்படுது. ஏன் அப்படின்னம்னா, ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பசங்களாகட்டும் மற்றவங்களாகட்டும், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன கொஸ்டின் தானே. வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன், உங்கள் அப்பா என்ன பண்ணுறான்னு கேட்டால் கூட அந்த பொண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேலி கிண்டலுக்கு ஆளாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த ஒரு வீடியோ வைரலாக ஷேர் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு வீடியோவுக்கு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்துட்டு பதில் கொடுத்துருக்காங்க. அதாவது, நானும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து தான் படித்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதே ஒரு 5th or 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத ஒரு இங்கிலீஷில் கேட்டிருந்தா நீங்கள் பதில் சொல்லியிருப்பீங்களா? இன்றைக்கி வேணால் நீங்கள் எப்படி வேணாலும் இங்கிலீஷ் பேசலாம். உங்களோட வீடியோவும் வந்துட்டு பயங்கரமாக வைரலாக ஷேர் பண்ணப்பட்டு தான் வருது. அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து தேவையில்லை. இதே அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஒரு திருக்குறள் சொல்லுமா, இல்லை தமிழில் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுமா அப்படின்னம்னா அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லியிருக்கோம். இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இதையும் ஒரு வீடியோ எடுத்து வேற போட்டிருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மனசை காயப்படுத்த தான் வைக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கேமராவை தவிர்க்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு தாங்க கிளாஸ் எடுக்கணும். அதனால நம்ம குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்து தான் கொண்டு போகணுமே தவிர அவங்களோட தன்னம்பிக்கையை உடைக்கிற அளவுக்கு வந்து நடந்துக்க கூடாது. உங்களோட ரீல்ஸ் முகத்தை பள்ளி குழந்தைங்க கிட்ட காட்டாதீங்க. வரும் காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கப்படணும்.